الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد ஸ்கிரீன்ல நம்ம போன நம்மளோட பாடம் விளங்கும் படிச்ச பாடம் விளங்கு நினைக்கிறேன் நான் விளங்கு வைக்கும் இல்ல போன பாடத்துல நம்ம படிச்சோம் ஒரு மீட்டல் உண்டு போன பாடத்துல படிச்சது நாம ரெண்டாம் பாடம் படிச்ச போன பாடத்துல அதுல தாலிக்கங்கிறத படிச்சோம் போன பாடத்துல நாம தாலிக்கண்டா அது சொல்லுவோம் அல்லது அவர் என்று சொல்லுவோம். தாலிக்க பாருங்க, அப்போ என்ன போட்டியாங்க, மாதாலிக்கண்டா அது என்ன, அது என்ன, தாலிக்க நஜ்முன் அது நட்சத்திரம், அது நட்சத்திரம். அதே போல பாருங்க, ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன் இது அண்மையில் உள்ளது. ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளி வாயல். பள்ளி வாயில படம் போட்டியாங்க. வதாலிக்க பைத்துன் பள்ளி வாயிலுக்கு அடுத்தது இருக்கிறது என்ன, அது ஒரு வீடு, அது ஒரு வீடு படிச்சோம். இப்ப நம்ம அடுத்தது பாருங்க, ஹாதா ஹிசானுன் ஹாதாண்டா இது, இது ஒரு குதிரை. வதாலிக்க அது மேலும், இந்த வாவு போட்டா மேலும், அது ஒரு ஹிமாருன், அது ஒரு ஹிமாருன், அது ஒரு கழுதை. அதே போல அலிஃப் வந்தால் தாலிக்கைக்கு முன்னால ஆ, அதாலிக்க கல்புன் அது ஒரு நாயா, அது ஒரு நாயா, லா ஹாதா கித்துன் இல்லை, இது ஒரு பூனை. மாஹாதா இது என்ன, ஹாதா சரீருன், ஹாதா சரீருன், மாதாலிக்க அது என்ன, தாலிக்க சரீருன், தாலிக்க சரீருன், சரீருன்னா கட்டில், அது ஒரு கட்டில், ஒரு கட்டில். இப்ப இந்த தாலிக்கைய அவருக்கு பாவிக்கலாம். இப்ப ஹாதாக்கு நம்ம இவர் என்று பாவிக்கிற மாதிரி தாலிக்கைய அவர் என்று பாவிக்கலாம். பாருங்க, மண் என்றால் யார், மண் என்றால் யார், மண் ஹாதா, மண் ஹாதாண்ட இவர் யார். ஒமன் ஜாலிக்க மேலும், வா வந்த மேலும், ஒமன் ஜாலிக்க அவர் யார், அவர் யார், ஹாதா முதர்ரிசுன் விட சொல்றாங்க பாருங்க, பதில் சொல்றாங்க, ஹாதா முதர்ரிசுன் ஹாதாண்ட இவர், முதர்ரிசுன் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர். இது ஒரு பூர்ணமான ஒரு வாக்கியம், ஒரு பூர்ணமான ஒரு வசனம். மேலும் மேலும் வதாலிக்க இமாமுன் அவர் ஒரு இமாம். இந்த பக்கத்துல இருக்கிறவர் பாடம் நடத்துறவர் ஆசிரியர், அங்காலே தொழுவிக்கிறவர் அவர் ஒரு இமாம். அப்ப அவர் தூரத்தில் உள்ளார், அப்ப தூரத்துக்கு பயன்படுத்துறது. பாருங்க அடுத்தது பாருங்க, மாதாலிக்க ஒரு கல்லை பார்த்து கேட்குங்க, மாதாலிக்க அது என்ன, அது என்ன, தாலிக்க ஹஜருன், தாலிக்க ஹஜருன், தாலிக்க ஹஜருன் அது ஒரு கல், அது ஒரு கல். பாருங்க அடுத்தது, ஹாதா சுக்கருன் இது சீனி, மேலும் வதாலிக்க லெபனுன் அது பால், அந்த மக்களை கிளாஸ்ல இருக்கிறது அது பால், வதாலிக்க லெபனுன். அது பிறகு பாருங்க, தம்ரீன், தம்ரீன்டா பயிற்சி. இதை பயிற்சி உங்களுக்கு என்ன செஞ்சோம், பயிற்சி நம்ம போன காலத்துல நாம் அதை பார்த்தோம். இந்த பயிற்சி என்ன, இக்ரா இந்த வாசி, பக்துபுண்டா மேலும் வாசி நீ எழுது. இதை வாசி கேட்டா உங்களை என்ன செய்யலாம், இந்த பாடத்தையும் எழுதிட்டான் இந்த உங்களுக்கு தந்திரிக்கிறாங்க. அதுக்கு கூட தந்தாங்க என்ன, அல் கலிமாத்துல் ஜதீதா அதுவும் நம்ம பார்த்தோம், புதிய சொற்கள். அல் ஜதீதாண்டா புதிய, புதிய, அல் ஜதீதத்துண்டா புதிய, அல் கலிமாத்துண்டா சொற்கள், புதிய சொற்கள், புதிய சொற்கள். இந்த பாடத்துல வந்து என்னென்ன நம்ம புதிய சொற்கள் படிச்சோமோ அதை உங்களுக்கு மனநம் செய்வதற்காக வேண்டி ஒரு பாக்ஸ் ஒன்று தந்து அதுக்குள்ள தந்திருக்காங்க இப்படியான சொற்களை பாடமாக சொல்லி. பாருங்க, இமாமும்டா இமாம், இமாம்ட தலைவருக்கு சொல்லலாம் அல்லது தொழுவிக்கிறவருக்கு சொல்லலாம். அதே போல ஹஜருண்டா கல்லு மேலுக்கு தந்தாங்க, என்ன பாத்தீங்கன்னா இதான் ஹஜர் மேலுக்கு இருக்குது. அதே போல சுக்கருண்டா சீனி, சுக்கரும். அதே போல லெபனுண்டா பால், லெபனுண்டா பால், லெபனுண்டா பால். இப்ப பாருங்க அடுத்தது மூணாம் பாடம். இந்த ரெண்டாம் பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா, மெசேஜ்ல ஒன்று சட்ல போடுங்க. ரெண்டாம் பாடம் கிளியர் தானே, ரெண்டாம் பாடம் கிளியரா இருக்குதானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சரி, மூணாவது பாடத்தை பார்ப்போமே. பாருங்க, அத்தர்சு சாலிஸ்ண்டா மூணாவது பாடம். நாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட
பாடங்கள் என்ன செய்யும்டா ஒரு சின்ன சின்ன ஏற்கனவே சிறிய சிறிய வசனங்கள் தந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய வசனங்களை எப்படி அமைக்கிற, அதுக்கு எப்படி நம்ம பொருள் சொல்ற, அந்த வசனங்களை எப்படி எழுதுறங்கிறது நாம ஒரு சொல்லி தரப்போறாங்க. பாருங்க, அத்தரசு சாலிஸ், அத்தரசு அசாலிஸ், சாலிஸ்னா மூன்றாவது பாடம். அசாலிஸ் என்றால் மூன்றாவது பாடம். அத்தரசுல் அவ்வல் முதலாவது பாடம், அத்தரசு சானி இரண்டாவது பாடம், அத்தரசு அசாலிசு என்றால் மூன்றாவது பாடம். தரசுனா பாடம். அதே போல பாருங்க, நாம முதலாவது பாடத்திலே படிச்சோம் பைத்துன். பாருங்க, வெறுமனே அலிஃப்லாம் இல்லாம பைத்துன் தந்திரி. பைத்துன், பைத்துன்னு சொன்னா, பைத்துன்னு சொன்னால் ஒரு வீடு. பைத்துன் என்றால் நான் படிச்ச ஏற்கனவே ஒரு வீடு. அல் பைத்து என்றால் வீடு, சும்மா வீடு. இப்ப இது அல் பைத்துன்னா ஏதாவது ஒரு வீடு, அல் பைத்துன்னு சொன்னா வீடு. அதே போல பாருங்க, அலிப்லாம் தவிர்ந்து இன்னைக்கு இதுதான் அலிப்லாம். அல், இந்த அல்லுங்கிறது தான் அலிப்லாம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த அலிப்பும் லாமும் இல்லாம வந்தா கடைசிக்கு ரெண்டு லம்மத்தையும் வரும். இப்ப அலிப்லாமோட வந்தா ஒரு என்ன லம்மத்து தான் வைப்பேன் நான். பாருங்க, அதே போல பாருங்க, கிதாபுண்டா ஒரு புத்தகம், அல் கிதாபுன்னா புத்தகம், அல் கிதாபுன்னா புத்தகம். உங்களோட புத்தகத்துல நம்ம படிக்கிற சொல்லுக்குரிய இந்த இதுகளை பொருள்களை எழுதி வைங்க ஒரு ஓரத்துல. அதே போல பாருங்க, மூணாவது கலமுன். இதுல ஒரு சகோதரன் மெசேஜ் போட்டிருக்காரு. ஒயிட் போர்டில் எழுதி விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி. ஒயிட் போர்ட்லன்னா நம்ம வளமையா படிக்கிற மாதிரி எழுதி விளங்கப்படுத்தினா நல்லா சொல்லியிருந்தாரு. இதில் சில சகோதரர்கள் சிலர்கள் கட்டியிருந்தாங்க. கொஞ்சம் இப்படி வழங்கப்படுத்தி நல்லம்னு சொல்லி சில நம்ம தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் ஜூமில் இருக்கிற ஒயிட் போர்டை பயன்படுத்துவோம். நான் மவுஸை பயன்படுத்துறதால கொஞ்சம் ஒயிட் போர்டில் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கிறதால நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். இன்ஷால்லா தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் ஜூமில் இருக்கிற ஒயிட் போர்டை பயன்படுத்துவோம். இன்ஷால்லா பார்ப்போம். இன்ஷால்லா அடுத்த பாடங்களில் நம்ம ஒயிட் போர்டில் நம்ம படிக்கிற மாதிரி படிக்கணும் இன்ஷால்லா. இப்போ பாருங்க, அப்போ மூணாம் பாடம், மூணாவது பாடத்துல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் விளங்கலைன்னு சொன்னா சட்ல போடுங்க, நான் பார்த்துட்டு தான் நீக்கிறேன். தரசு சாலிஸ், தரசு சாலிஸ் என்ற மூணாவது பாடம். பாருங்க, அதுல அல் பைத்து என்றால், பைத்து என்றால், பைத்துன் என்றால் வீடு, அல் பைத்து என்றால் பைத்துன் என்றால் ஒரு வீடு, அல் பைத்து என்றால் வீடு. கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை, அல் கலமுன், கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை, ஒரு பேனை. அல் கலமு என்றால் பேனை, நம்ம பேனை என்று சொல்லுவோம். பாருங்க, கிதாபு என்றால் ஒரு புத்தகம், கிதாபு என்றால் ஒரு புத்தகம், அல் கிதாபு என்றால் புத்தகம். நம்ம சும்மா புத்தகம் சொல்லுவோம். நம்ம ஒரு வசனத்தை அமைக்க போகிறதா நம்மளுக்கு என்ன சொல்றது வழங்கும். இப்ப புத்தகம், ஒரு புத்தகம் ஏதோ ஒரு புத்தகம், அது எந்த புத்தகம் இருக்கலாம், தமிழ் புத்தகம் இருக்கலாம், ஏதோ ஒரு புத்தகம், நம்ம அந்த புத்தகத்தை பத்தி தெரியாது, அதனால நம்ம ஒரு புத்தகம்னு சொல்றோம். அந்த அல் அலிஃப்லாம சேர்த்தோம்னா அல், அல் கிதாப் ஒன்னு முன்னால சேர்த்தோம்னா அந்த புத்தகத்தை பத்தி நம்மளுக்கு தெரியும், அது அறியப்பட்ட புத்தகம் என்று நம்ம சொல்லுவோம். அது பாருங்க, இப்ப கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை, ஒரு பேனை. அல் கலம் என்றால் என்ன, பேனை. ஜமாலுன் என்றால் ஒரு ஒட்டகம், அல் ஜமலு என்றால் ஒட்டகம். ஜமலுன் என்றால் ஒட்டகம், அல் ஜமலு என்றால் ஒரு ஒட்டகம். இப்ப பாருங்க, முன்னால சும்மா ஒரு சொல்ல மட்டும் தந்தாங்க, ஒரு கலிமாவை மட்டும் தந்தாங்க. இப்ப பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் உதாரணம் தாராங்க. பாருங்க, அல் கலமு, அல் கலமு பேனை. இவடத்து நம்ம அலிப்லாம் வந்திக்கு முன்னால அல், பாருங்க அல் வந்துடி, அல் கலமு பேனை, ஒரு பேனை இவடத்த சொல்லல.
அப்ப அல் கலமு பேனை மக்சூருன் மக்சூருன் மக்சூருண்டா உடைக்கப்பட்டுள்ளது. மக்சூருன் என்றால் உடைக்கப்பட்டுள்ளது. மக்சூருன் என்றால் உடைக்கப்பட்டுள்ளது. பாருங்க இந்த பேனா உடைஞ்சிருக்குது படத்துல. உடைஞ்ச பேனாவை போட்டிக்கிறாங்க. அல் கலமு மக்சூருன் அல் கலமு மக்சூருன். இந்த மக்சூருன் நம்ம சரபு பாடத்துல நம்ம படிச்சுட்டு வரோம். இந்த மக்சூர் என்ற சொல்லு எப்படி வந்துச்சு, எப்படி எடுத்தாங்கிறத நம்ம சரபு பாடத்துல என்ன செய்யலாம், படிக்கலாம். சில பின்னால வருகிற பாடத்துல நம்ம இந்த சொற்கள் எல்லாம் எப்படி நம்ம எடுக்கிறாங்க, நம்மளோட தேவைக்கு ஏற்றப்போல் எப்படி அதை பயன்படுத்துறாங்கிறத நம்ம சர்வ பாடத்துல படிக்கலாம். இந்த மக்சூர்னு சொல்லும் ஒரு அடிப்படை சொல்லிலிருந்து செஞ்சிருக்குது வந்திருக்குது. பாருங்க, மக்சூருண்டா உடைக்கப்பட்டுள்ளது. சில சரபை நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு போக இந்த சொற்கள் எப்படி வந்திருக்குங்கிறத படிக்கலாம். சொற்கள்ல பயன்பாடுகளை பத்தி படிக்கலாம். அல் கலமு மக்சூர் பாருங்க, பேனை உடைக்கப்பட்டுள்ளது. பேனை உடைக்கப்பட்டுள்ளது. மக்சூர் உடைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, அல் பாபு மஃப்தூஹன். அல் பாபு மஃப்தூஹன். பாபுன்னா கதவு. அல் பாபு என்றால் கதவு. இப்ப அல் வந்திக்கிறதுல ஒரு கதவுன்னு சொல்லிடுறாரு. அல் பாபு கதவு மஃப்தூஹன் உடைக்கப்பட்டுள்ளது, திறக்கப்பட்டுள்ளது. அல் பாபு மஃப்தூஹன் கதவு திறக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ரெண்டு சொல் இருக்குது. ரெண்டு சொல்ல வச்சு ஒரு பூரணமான ஒரு பூர்த்தியான ஒரு வசனத்தை அமைச்சிருக்காங்க. ரெண்டு சொல்லுங்க. அரபை பொறுத்த வரையில ஆக குறைஞ்சது இரண்டு சொல்ல வச்சு என்ன செய்யலாம், ஒரு வசனத்தை அமைக்கலாம். பெயர் சொல் வசனத்தை அமைக்கலாம். ஒரு பெயர் சொல் வசனம், இந்த பெயர் சொல் வசனத்தை நம்ம அமைக்கணும்னா ஆக குறைஞ்சு இரண்டு சொல்லி இருந்தா என்ன செஞ்சிடலாம், அமைச்சிடலாம். பாருங்க, அல் பாபுங்கிறது ஒரு பெயர் சொல், மஃப்தூஹுங்கிறது ஒரு பெயர் சொல். பாபுங்கிறது ஒரு பெயர் சொல், மஃப்தூஹுங்கிறது ஒரு பெயர் சொல். அல் பாபு கதவு மஃப்தூஹன் திறக்கப்பட்டுள்ளது. மஃப்தூஹன் என்றால் திறக்கப்பட்டுள்ளது. அதே போல பாருங்க, அடுத்த உதாரணம் அல் வலது. வலதுன்னு சொன்ன ஏற்கனவே படிச்ச ஞாபகம் இருக்குது. அல் வலது என்ற சிறுவன் அல்லது பிள்ளை. ஜாலிசுன் 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 உட்கார்ந்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான். அல் வலது ஜாலிசுன். அல் வலது சிறுவன் பிள்ளை உட்கார்ந்திருக்கிறான். ஜாலிசுன். இந்த ஜாலிசுன்ற சொல்லும் ஒரு சொல்லிலிருந்து பிரிஞ்சு வந்ததுதான். நம்ம ஒரு சொல்லில இருந்து பிரிந்து ஜலச என்ற சொல்லிலிருந்து பாருங்க, ஃபஅல நம்ம படிச்சு போன வாரத்துல ஃபஅலன்னு செய்தான். அதே போல ஜலசண்டா அமர்ந்தான் என்ற அந்த மாதியான இறந்த கால சொல்லில் இருந்துதான் இந்த ஜாலிஸ் என்ற சொல்லு பிரிச்சு எடுத்திருக்காங்க. நம்மளோட தேவைக்கு ஏற்ற போல எடுத்திருக்காங்க. அல் வலது சிறுவன், ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான். அதே போலங்க, அதே பாருங்க இங்க பக்கத்துல மேலும் மேலும் வல் முதர்ரிசு. முதர்ரிஸ் என்றால் ஆசிரியர். முதர்ரிஸ் என்றால் ஆசிரியர். ஆசிரியர் வாகிஃபுன் என்றால் நிற்கிறார். வாகிஃபுன் என்றால் நிற்கிறார். இந்த வாகிஃபுன் என்று சொல்லும் ஒரு சொல்லில் இருந்து நம்மளோட தேவைக்கு ஏற்றா போல் பிரித்தெடுத்திருக்காங்க. இதுக்கு அடிப்படை சொல் வகாஃப. வகாஃப என்றால் இந்த வாவை விட்டு போட்டு பாருங்க, அடிப்பு விட்டு போட்டு பார்த்தா வகாஃப நின்றான். மாதியான சொல்லது நின்றான். இது ஜாலி சொல்லிக்கு அடிப்பு எடுத்து போட்டு பார்த்தா ஜலச அமர்ந்தான். மாதியான சொல்லது. அதுல இருந்து ஜாலிஸ்ன்னு சொல்ல எடுத்தியாங்க, வாக்கிஃப்னு சொல்ல எடுத்தியாங்க. வல் முதர்ரிசு. வல் முதர்ரிசு ஆசிரியர், மேலும் ஆசிரியர். வாகிஃபுன். வாகிஃபுன் நிற்கிறார். சிறுவன் பிள்ளை உட்கார்ந்திருக்கிறான், மேலும் ஆசிரியர் நிற்கிறார். மேலும் ஆசிரியர் நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, நிறைய உதாரணங்கள் தந்திருக்கிறாங்க. பாருங்க, சின்ன சிறிய வசனங்கள் இரண்டு பெயர் சொற்களை வச்சு ஒரு வசனத்தை அமைக்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் தந்திருக்கிறாங்க. நம்ம இதை பார்க்கலாம். அழகான உதாரணங்கள். முதலாவது பாருங்க, அல் கிதாபு. நாம ஏங்க கிதாப்னா தெரியும், புத்தகம். அல் கிதாபு ஜதீதுன். ஜதீதுன் புதியது. நம்ம படிச்ச மேற்கனவே மேலுக்கும் பார்த்து நாம. அல் கலிமாத்து அல் ஜதீதத்து. நம்ம பாருங்க, அல் கலிமாத்து அல் ஜதீதத்து புதிய சொற்கள். அல் ஜதீதத்துங்கிறது புதிய சொற்கள். ஜதீதான புதிய சொற்கள். அதே போல பின்னால தந்திருக்காங்க என்ன, அல் கிதாபு ஜதீதுன் புத்தகம் புதியது. புத்தகம் புதியதாகும். வசனம் முடிஞ்சு, பூர்த்தியான வசனம். அல் கிதாபு புத்தகம், ஜதீதுன் என்றால் புதியது.
அதே போல அடுத்தது மேலும் வல் கலமு பேனை, வல் கலமு மேலும் பேனை, கதீமுன் கதீம் என்றால் பழையது, வல் கலமு பேனை, கதீமுன் என்றால் பழையது, புத்தகம் புதியதாகும், வல் கலமு பேனை பழையதாகும். அப்ப பூர்த்தியான வசனம். இரண்டு பேர்கொள் சொற்களை வச்சு பூர்த்தியான ஒரு பூரணமான ஒரு வசனத்தை நம்ம தந்திருக்கிறான். அடுத்தது அல் ஹிமாரு. ஹிமார் என்றால் மேலுக்கு நம்ம படிச்சோம். அல் ஹிமாரு, ஹிமார் என்றால் கழுதை. மேலுக்கு நம்ம படிச்ச சொற்களை நம்ம பாடமாக்கி இருந்தா இந்த ஹிமார் என்ற சொல் நம்மளுக்கு பழைய சொல். அப்ப நம்மளுக்கு ஹிமார் என்ற உடனே கழுதண்டு வழங்கிடும். இந்த சொல் உங்களுக்கு தெரியாது. இந்த சொல்லுக்கு மட்டும்தான் பொருள் தேவை. இப்ப ஹிமாருங்கிற சொல்லுக்கு ஏற்கனவே வந்து சொல்ல நம்ம தெரிஞ்சிருந்தால் ஹிமார்னா கழுதை. அல் ஹிமாரு கழுதை, சகீருன் என்றால் சிறியது, சகீருன் என்றால் சிறியது, சகீருன் என்றால் சிறியது, அல் ஹிமாரு சகீருன். மேலும் வல் ஹிசான் மேலும் குதிரை, கபீருன், கபீருன் பெரியது, கபீருன் என்றால் பெரியது, கபீருன். அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு, வல் ஹிசானு கபீருன், வல் ஹிசானு கபீருன், வல் ஹிசானு கபீருன், வல் ஹிசானு குதிரை பெரியது, குதிரை. இப்ப கபீருன் ஹிசான் மேலுக்கு வந்துட்டு குதிரை, கபீருன் பெரியது. இந்த கபீர்னு சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கபீர்னு பேரெல்லாம் இருக்குது. கபீர் என்றால் பேரெழுதி இருக்குது. நிறைய பேரு கபீர்னு பேர் இருக்குது. அப்ப கபீர்னா பெரியவன், சகீர் என்றால் சிறியவன். விவரத்தை எப்படி வரும்? அல் ஹிமாரு கழுதை சிறியது, வல் ஹிசான் குதிரை பெரியது, கபீருன். 5 நிமிஷத்தால பாடம் முடிஞ்சிடும். அடுத்த இதுல ஜாயின் ஆகும் இந்த பாடம் முடிஞ்ச. மூணாவது பாருங்க, அல் குருசியு. மூணாவது அல் குருசியுன்னா கதிரை. அல் குருசி இந்த கதிரை என்ன சொல்லும் ஏற்கனவே வந்து குருசி. மக்சூரும், மக்சூர்னு சொல்லுமே இருக்கு, நம்ம இப்பதான் படிச்சோம் பாருங்க. மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது, அல் குருசியு கதிரை, மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது, மக்சூர்னு உடைக்கப்பட்டுள்ளது நம்ம படிச்சது. ரெண்டு சொல்லும் தெரிஞ்ச சொல். அடுத்தது இது பாருங்க, அல் மின்தீலு. மின்தீல் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அல் மின்தீலு கைக்குட்டை, லேஞ்ச், வசிஹுன், வசிஹுன் வசீஹுன் வாசிக்கிறத வசிஹுன். நிறைய பேர் அதிகமானாக்கள் அதை வசீஹுன் வாசிப்பாங்க. வசிஹுன், வசிஹுன் அழுக்கானது, வசிஹுன் என்றால் அழுக்கானது, வசிஹுன் என்றால் அழுக்கானது. அல் மிந்தீல் வசிஹுன் கைக்குட்டை அழுக்கானது, அழுக்கானதாகும். வசனம் முடிஞ்சு. அப்ப பூர்த்தியான ஒரு பூர்ணமான ஒரு வசனம். அடுத்தது பாருங்க, அல் மா உ. அல் மா உண்டா நீர், அல் மா என்றால் நீர். பாரிதுன் என்றால் ஐஸ், கூலானது. பாரிதுன் என்றால் குளிர்ந்தது, குளிர்ந்துள்ளது, ஐஸானது, கூலாக உள்ளது. பாரிதுன், பாரிதுன், பாரிதுன் அல் மாவ். இதுல பொதுவாக இந்த மாங்கிற சொல்ல அரபிகள் எப்படி பாவிப்பாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு தெரியும். மாண்டு பாவிக்கிறது பேர மோயாண்டு பாவிப்பாங்க. மோயாங்கிறது பாவிக்கிற விதம் தான் கூட. இப்ப ஹாத்தில் மோயா, ஹாத்தில் மோயாண்டா தண்ணியை கொண்டுட்டு வாங்க, தண்ணியை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹாத்தில் மோயா, ஹாத்தி ஷாய் தேயிலை கொண்டு வாங்க, ஹாத்தின கொண்டு வாங்க. அப்ப இந்த மாவுக்கு பதிலாக புழக்கத்துல நாம பயன்படுத்துற அரபிகள் பொதுவாக பயன்படுத்துற சொல் மோயா, மோயான்னு பயன்படுத்துவாங்க. அப்ப நாம பொதுவான எழுத்து அரபுல நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? அல் மா உ என்றால் நீர், பாரிதுன் கூலாக உள்ளது, ஐஸாக உள்ளது, குளிராக உள்ளது. அடுத்தது பாருங்க, ஆறாவது அல் கமரு. அல் கமருன சந்திரன், அல் கமரு சந்திரன், கமரு என்றால் சந்திரன். சந்திரன் ஜமீலுன், ஜமீல்னா அவங்களுக்கு பேர் இருக்குது, ஜமீல் நிறைய பேருக்கு பேர் இருக்குது, ஜமீலுன். ஜமீல் என்ற அழகானது, சந்திரன் அழகானது, ஜமீல் என்ற அழகானவன், அழகானதுன்னு சொல்லலாம் சொல். ஜமீல் உண்டா ஜமீல் நம்ம நிறைய பேருக்கு நம்மட அவங்களுக்கு பேரும் இருக்குது. அல் கமரு ஜமீலுன் சந்திரன் அழகானது, சந்திரன் அழகானது.
பாருங்க, ஜமீல் என்ற அழகானவன், ஜமீல் அழகானவன். இப்ப சந்திரன் அழகானது, தனி ஜமீல் சொல்ல கூட அழகானவன் சொல்லலாம். கபீர் உண்ட பெரியவன், பெரியது. சகீர் உண்ட சிறியவன், சிறியது. வசிகுண்ட அழுக்கானது, அழுக்கானவன் என்று சொல்லலாம். வசிகுன் முன்னால வர சொல்ல பொறுத்து பின்னால வர சொல்லுடைய பொருள் மாறும். அடுத்த பாருங்க, அல் பைத்து கரீபுன். அல் பைத்து, அல் பைத்து என்றால் வீடு. கரீபுன் அண்மையில் உள்ளது. கரீப் என்றால் அண்மை. பைத்து கரீபுன் வீடு அண்மையில் உள்ளது. வீடு அண்மையில் உள்ளது. வீடு அண்மையில் உள்ளது. அதே போல மேலும் பள்ளி வாயில், வல் மஸ்ஜிது பஈதுன் தூரத்தில் உள்ளது. கரீபுன் என்றால் அண்மையில் உள்ளது. பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது. பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது. பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது. பஈதுன் தூரத்தில் உள்ளது. அடுத்தது எட்டாவது, எட்டாவது அல் பைத்து கரீபுன் வீடு அண்மையில், கரீபுன் அண்மையில் உள்ளது. வல் மஸ்ஜிது பஈதுன், பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது. புத்தகத்தில் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. பஈது தூரம், தூரத்தில் உள்ளது. இப்போ எட்டாவது அல் ஹஜரு. ஹஜர் ஏற்கனவே படிச்சோம். நாம் ஹஜர் சொல் படிச்சோம். அல் ஹஜரு சகீலுன் கல் பாரமானது. சகீலுன் பாரமானது. சகீலுன் என்றால் பாரமானது. வல் வரக்கு, வல் வரக்கு என்றால் பேப்பர், தாள். ஹஃபீஃபுன் மென்மையானது. வல் வரக்கு ஹஃபீஃபுன் மென்மையானது, சொஃப்டானது. வல் வரக்கு ஹஃபீஃபுன், வல் வரக்கு ஹஃபீஃபுன் பேப்பர், தாள் சொஃப்டானது, சொஃப்டானது. வல் வரக்கு ஹஃபீஃபுன். அடுத்தது அல்லபனு ஹாருன். அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன். அடுத்தது லபனு ஹாருன். اللبن حار. اللبن حار. அல்லபனு ஹாருன் பால் சூடானது. ஹாருன் என்றால் சூடானது. லபனுன் ஹாருன், அல்லபனு பால் சூடானது. ஹாருன், அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன் பால் சூடானது. அல்லபனு ஹாருன், அல்லபனு ஹாருன் பால் சூடானது. அதே போல பாருங்க, அல் கமீசு, அல் கமீசு, அல் கமீசு ஷர்ட். கமீஸ் என்றால் ஷர்ட் சொல்லி ஏற்கனவே படிச்சிருந்தாங்க. அல் கமீஸ், அல் கமீசு, அல் கமீசு, அல் கமீசு ஷர்ட். நதீஃபுன், அல் கமீசு நதீஃபுன். நதீஃபுன் என்றால் சுத்தமானது. நதீஃபுன் என்றால் சுத்தமானது. சுத்தமானவன் என்று சொல்லலாம். சுத்தமானவன். உதாரணத்துக்கு அத்தாலிபு நதீஃபுன் மாணவன் சுத்தமானவன். புத்தகத்தில் இல்லை, நான் சும்மா சொல்றேன். அல் கமீசு என்ன, ஷர்ட், ஆண்கள் பயன்படுத்துகிற ஷர்ட். நதீஃபுன் சுத்தமானது, சுத்தமானது. அல் கமீசு நதீஃபுன் சுத்தமானது. அல் கமீசு நதீஃபுன் சுத்தமானது. அல் கமீசு நதீஃபுன் சுத்தமானது. நதீஃபுண்டா சுத்தமானவன், சுத்தமானவன், சுத்தமானது என்று சொல்லலாம். முன்னால வர சொல்ல பொறுத்து என்ன செய்யலாம், பின்னால வர இதுக்குரிய பொருள் மாறும். அல் கமீசு நதீஃபுன், அல் கமீசு நதீஃபுன்.
அல் கமீசு நதீஃபுன். அல் கமீஸ் என்றால் ஷர்ட். இந்த சொல்லேக்கனே வந்திருக்குது. நதீஃபுண்டா சுத்தமானது. நதீஃபுன் என்றால் சுத்தமானது. அல் கமீசு நதீஃபுன். அடுத்தது பாருங்க தமாரீன். அடுத்தது தமாரீன். இந்த முன்னுக்கு இருக்கிற பாடத்துல படிச்சது எல்லாம் வழங்கிட்டா பாருங்க, அந்த சொற்கள் எல்லாம் வழங்கிட்டா. ஒரு மெசேஜ் ஒன்று சட்டில் மெசேஜ் ஒன்று போடுங்க, முன்னுக்கு படிச்சது எல்லாம் கிளியர்னு சொல்லி. எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா பாருங்க, கொஞ்சம் மெசேஜ் ஒன்று தான் சந்தேகங்கள் இல்லா. ஹஃபீஃபுன்னுண்டா பாரம் குறைஞ்சது. ஓ ஓ ஹஃபீஃபுன்னு சொன்னா யாரும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னன்னா, ஹஃபீஃபுன்னு சொன்னா நம்ம உதாரணத்துக்கு நிறைய இந்த சொற்கள் ஒரு சொல்லோட சேரப்போக்குதான் வித்தியாசமான பொருட்கள் வரும் பாருங்க. வேறொரு உதாரணம் ஒன்று சொல்றேன் நான். தாமுன் ஹஃபீஃபுன் என்றால் தாமுன் ஹஃபீஃபுன்னு இருக்கு. ஹஃபீஃபு கேட்டார். தாமுன் ஹஃபீஃபுன் தாம்ட உணவு, ஹஃபீஃபுன்னு சொன்னா லேசான சொஃப்டான உணவு. இப்ப அலமுன் ஹஃபீஃபுன் வேறொரு உதாரணம். இன்னொரு அலம்னு சொன்னா பலி. அலம் என்று சொன்னால் பலி. அலமுன் ஹஃபீஃபுன் தான் லேசான வலி. லேசான நம்மளுக்கு லேசான வலிக்கு அலமுன் ஹஃபீஃபுன். அலமுன் ஹஃபீஃபுன். ஹஃபீஃபுன் லேசான நோமலான சாஃப்டான அந்த சொல்ல பொறுத்து இருக்கு. ஹஜர் பாரமானது. அல் வரக்கு பேப்பர் பாரம் இல்லாதது லேசானதுன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு உதாரணம் வஸ்னுன் ஹஃபீஃபுன். வஸ்னுன் ஹஃபீஃபுன் இன்னொரு உதாரணம் இது. வஸ்ன்னு சொன்னா இடை. இப்ப நம்ம நிறுக்கிறதானே இடை நிருப்பம். வஸ்னுன் ஹஃபீஃபுன் தான் லேசான இடை. லேசான இடை. சக்கின் ஹஜரு கல்லு பாரமானது. வல் வரக்கு மேலும் தாள் பேப்பர் ஹஃபீஃபுன் பாரம் குறைந்தது லேசானதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஹஃபீஃபுன்னு சொல்லுக்கு ஹஃபீஃபுன்னு பேரும் இருக்கிறார்களுக்கு பேரும் வச்சுக்கிறாங்க. ஹஃபீஃபுன்னு சொன்னா லேசானது இலகுவானது என்னன்னு சொல்லலாம். தாமுன் ஹஃபீஃபுன் இந்த வஜப ஹஃபீஃபா லேசான சொஃப்டான சாப்பாடு இதுக்கு வஜப ஹஃபீஃபான்னு சொல்லுவாங்க. தாமுன் ஹஃபீஃப். அடுத்து அலம் ஹஃபீஃப் லேசான நோமலான வருத்தம். கடும் வருத்தம் இல்லை, கடும் வருத்தத்துக்கு அலமுன் ஷதீதும் கடும் வருத்தம். அப்ப நோமலான வருத்தம்ங்கிறதுக்கு அலமுன் ஹஃபீஃபும் லேசான வருத்தம். லேசான கொஞ்சம் பாரம் இடங்கிறது வஸ்ன் ஹஃபீஃப்னு சொல்லுவோம். அந்த சொற்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறும். அதுக்கு ரெண்டு பொருளும் எடுக்கலாம் இடத்துல. அல் வராக்கு ஹஃபீஃபும் என்ற முன்னால வார சொல்ல பார்த்து நாம கல்லு பாரமானது, பேப்பர் தாள் பாரம் குறைந்தது இது எடுக்கலாம். அல்லது ஹஃபீஃப் ஒன்று சொன்னா வளமையாக நாம பயன்படுத்துற சொல்லு இலேசானது மென்மையானது சாஃப்டானதுன்னு சொல்லலாம். அடுத்தது அடுத்தது பாருங்க அல்லபன் பால். அல்லபனுங்கிறது பால். அல்லபனுங்கிறது பால். பால் ஹார்ருன் சூடானது. ஹார்ருன் சூடானது. லெபனுங்கிற சொன்னாமே ஏற்கனவே பார்த்தோம் லெபனுங்கிறது. அதே போல பாருங்க அல் கமீசு நசட் மேலாடை நதீஃபுன் சுத்தமானது. சுத்தமானது நதீஃபுன சுத்தமானவன். இந்த கமீசு புரிஞ்சு சேர்த்து வந்தீங்கத்தால அது சுத்தமானது என்ன செய்யணும் சுத்தமானது சொல்லுவோம். சுத்தமானதுன்னு சொல்லுவோம். பாருங்க தமாரின் இப்ப இந்த பாடத்துல இந்த மூணாவது பாடத்துல உங்களுக்கு நிறைய பயிற்சி இருக்குது. தம்ரீன் சொன்னால் ஒரு பயிற்சி. தம்ரீன் ஏற்கனவே தந்தாங்க நம்ம பார்த்தோம். தம்ரீன் தம்ரீன் பாருங்க. தம்ரீன் என்றால் ஒரு பயிற்சி. இதுல பன்மை தமாரீன். தம்ரீன் என்றால் பயிற்சி. இது ஒரு பயிற்சியா நிக்குது. உங்களுக்கு ஒரு பயிற்சின்னு தந்தீங்க. இக்ர வக்து இதை எழுதுங்க வாசிங்க. இதை எழுதுங்க வாசிங்க. அதான் உங்களுக்குரிய பயிற்சி. உங்களுக்குரிய பயிற்சி அதான் எழுதுங்க வாசிங்க. இது பயிற்சி மட்டும்தானே. இந்த மூணாம் பாடத்துல நிறைய பயிற்சி சந்திக்காங்க. நிறைய பயிற்சி சந்திக்காங்க மூணாம் பாடத்துல. மூணாம் பாடத்துல உங்களுக்கு நிறைய பயிற்சி சந்திக்காங்க. இந்த பயிற்சி இல்லாத நீங்க செய்யணும். இந்த நாம படிச்சதை வச்சு இந்த பயிற்சிகளை நீங்க செய்யணும். நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லித்தரேன். பாருங்க தமாரீன் என்றால் பயிற்சிகள். தம்ரீன் நம்ம பார்ப்போம். ஜம்மு பன்மைக்கு நம்ம பார்த்தோம். சர்வ பாடத்துல படிச்சோம்.
அல் ஜம்உ, ஜம்உ என்றால் பன்மை, முஃப்ரத் என்றால் ஒருமை. முஃப்ரத் என்றால் ஒருமை, ஜம் என்றால் பன்மை. அப்ப ஜம், இந்த தம்ரீன் என்ற ஜம்மு, தம்ரீன் என்ற பயிற்சி என்ற சொல்லினுடைய ஜம்உ பன்மை, தமாரீன் பயிற்சிகள். பயிற்சிகள் என்ன பாருங்க, பயிற்சி என்ன நீங்க உங்களுக்கு முதலாவது பயிற்சி என்னன்னா இக்ரா, இந்த வாசி, இதை வாசிக்கிட்டேன் உங்களுக்கு, நான் இருந்த வாசிக்கிட்டேன். ரெண்டாவது வக்து, மேலும் நீ எழுது. மஅ, மஅண்ட எழுதி வைங்க பொருள், பிறகு நம்ம படிவோம். மஅண்ட உடன் என்ற கருத்து. மஅ, மஅண்ட உடன், மஅண்ட உடன். வபுத்தி அவாஹிரில் கலிமாத்தி, மஅ வபுத்தி அவாஹிரில் கலிமாத்தி, சொற்களினுடைய, கலிமாத்தின சொற்கள் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அல் கலிமாத்து அல் ஜதீதத்து, நம்ம படிச்ச சொற்கள் தான் மீண்டும் மீண்டும் வருது, புதிய சொற்கள். பாருங்க, அல் கலிமாத்துல வந்து அதே சொன்னா வந்திருக்குது. அல் கலிமாத்து சொற்கள், அதாவது சொற்களினுடைய இறுதி. அவாஹிர், ஆஹிர் என்ற பன்மை அவாஹிர். யௌமுல் ஆஹிரா சொல்லுவோம், யௌமுல் கியாமா ஆஹிரான்னு சொல்லுவோமே, இறுதி. அப்ப என்னது, சொற்களினுடைய இறுதிக்கு ஹரக்கத்துகள் வைப்பதுடன் நீ வாசிச்சு என்ன செய், இந்த பயிற்சி எழுது. இந்த பயிற்சி என்ன, ரெண்டு கலியாங்க உண்டு. சொற்களுடைய இறுதிக்கு ஹரக்கத்து வைக்கணும், அதோட நீங்க வாசிக்கணும், அதோட எழுதணும். எழுதுறது, எழுதுறது சும்மா ஹரக்கத்து இல்லாம சும்மா எழுதாம இறுதிக்கு என்ன செய்யணும், ஹரக்கத்து வைக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, நிறைய உதாரணங்கள் தந்தியாங்க, நிறைய உதாரணங்கள் தந்தியாங்க, நிறைய உதாரணங்கள் தந்தியாங்க. இக்ரா, மேலும் இக்ராண்ட வாசி. வக்து, மேலும் எழுது. மஅ உடன், உடன் என்ன எழுது. எழுதுற எப்படி, சும்மா எழுதுறல, மஸ்ஜிதுன்னு சொல்லி எழுத்த மட்டும் எழுதுறல, கடைசிக்கு ஹரக்கத்து வைக்கணும். அதான் இந்த பாடத்துல நாம் இந்த படிச்ச பாடத்துல சுருக்கம் அதான். இப்ப பாருங்க, மஸ்ஜிதுன், மஸ்ஜித் அலிஃப் இல்லாம வந்தா மஸ்ஜிதுன் என்ன செய்யும், ஹரக்கத்து வைப்போம், மஸ்ஜிதுன். இப்ப அலிஃப் லாமோட வந்தா என்ன வந்தீங்க, அல், அல் மஸ்ஜிது, அல் மஸ்ஜிது. மஸ்ஜிதுண்டா ஒரு பள்ளிவாயல், அல் மஸ்ஜிதுண்டா பள்ளிவாயல். பாருங்க, இந்த பாடத்துல சுருக்கம் என்னண்டா, இந்த சொற்களுடைய இறுதிக்கு ஹரக்கத்து வைக்கிறது. பாருங்க, அல் மஸ்ஜிதுன், அல் மஸ்ஜிது, மஸ்ஜிதுன், மஸ்ஜிதுன், அல் மஸ்ஜிது. அல் மாஉ, அல் மாஉ மாஉன், அல் மாஉ மாஉன். அல் பைத்து, பாருங்க, அல் பைத்து வாசிக்கணும். பாபுன், கலமுன், அல் கலமு, அல் கல்பு, அல் கல்பு, கல்புன், அல் கல்புண்டா, கல்புன நாய், அல் கல்புன நாய், கல்புன ஒரு நாய். கமீசுன், வலதுன், அல் ஹஜரு, அல் ஹஜரு, அல் வலது. பாருங்க, அலிஃப்லா முன்னால வந்தா இறுதிக்கு நாம என்ன செய்யும், ஒரு லம்மத்து தான் வைப்போம், இறுதிக்கு லம்மத்து தான் வைப்போம். அல் ஹஜரு, அல் வலது, ஹிமாருன். அலிஃப்லாம் இல்ல பாருங்க, ஹிமார்லாம் அலிஃப்லாம் இல்ல, ஹிமாரு. அல் ஹிமாரு, அல் ஹிமாரு, அல் ஹிமாரு, அல் ஹிமாரு, அல் ஹிமாரு. அல் ஹிமாரு, அல் ஹிமாரு. அல் ஹிமாரு, பாருங்க, அல் ஹிமாரு. ஹிமார், ஹிமாரு, அல் ஹிமாரு. அடுத்து பாருங்க, அல் ஹிசானு, ஹிசானு குதிரை. அல் ஹிசான் என்றால் குதிரை. ஹிசான் என்றால் ஒரு குதிரை, ஹிசான் என்றால் ஒரு குதிரை, ஹிசான் என்றால் ஒரு குதிரை. அடுத்தது பாருங்க, அடுத்து இரண்டாவது பயிற்சி. இரண்டாவது பயிற்சி என்ன, இரண்டாவது பயிற்சி இக்ரா வக்து, இக்ரா வக்து, இக்ரா வக்து. இரண்டாவது பயிற்சி இக்ரா வக்து, இக்ரா வக்து. என்ன இக்ரா வக்துல என்ன, இக்ராண்ட வாசி, இக்ராண்ட வாசி, மேலும் எழுது. பாருங்க, உங்களை இதை எழுதட்டான் வாசிக்கட்டான். இப்ப நீங்க நாம ஒரு சும்மா புத்தகத்துல படிச்சுக்கிட்டு போறதை விட, புத்தகத்துல நாம எழுதுறதால அந்த சொற்கள் நம்மளுக்கு மனனமாக்கலாம், மனனமாகும். அதோட எழுத்து பயிற்சி, எழுத்துக்களும் திருந்தும். இப்ப எல்லாருமே பெரும்பாலும் மீக்கிறார்கள் அரபுகள் எழுதிக்க மாட்டாங்க, இதை பார்த்து எழுதுறதால எழுத்துக்கள் திருந்தும். அதனால இப்படியான பயிற்சிகளை தந்திக்கிறாங்க.
அப்புறம் அல் அல் மக்தபு பாருங்க இக்ரா வக்து ரெண்டு அல் மக்தபு மக்சூரு மக்தபு நம்ம போன இதை படிச்சோம் மக்தபுன்னு சொன்னால் மேசை அல் மக்தப் என்றால் மேசை மேசைக்குன்னு சொல்லலாம் காரியாலயத்துக்கும் சொல்லலாம் விபடத்த காரியாலயம் வராது இங்க பாருங்க பின்னால வர சொல்ல பாருங்க அல் மக்தபு மக்சூருன் மக்சூருன்னா ஏற்கனவே நம்ம படிச்சோம் மக்தப் என்றால் மேசை மக்சூருன் என்றால் உடைக்கப்பட்டுள்ளது மேசை உடைக்கப்பட்டுள்ளது மேசை உடைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பாருங்க அல் முதர்ரிசு அல் முதர்ரிசு ஆசிரியர் அல் முதர்ரிசு ஆசிரியர் ஜதீதுன் புதியவர் அல் புதியவர் இப்ப பாருங்க மேலுக்கு இருந்ததுக்கெல்லாம் ஹரக்கத்தை வச்சு தந்தாங்க இப்ப நம்மளுக்கு வாசிக்க சொல்லி தந்திக்கிறதுக்கு எந்த ஹரக்கத்தும் இல்ல அப்ப இந்த இந்த சொற்களை நாம தான் என்ன செய்யணும் வாசிக்கணும் சரியான முறையில வாசிக்கணும் இப்ப மேலுக்கு இருக்கிற சொற்களை நம்ம தெரிஞ்சிருந்தா இதை சரியான முறையில வாசிக்கலாம் ஹரக்கத்தில் உண்டு பாருங்க அல் முதர்ரிசு இப்ப நாம இதுக்கு அல் முதர்ரிசுன்னு என்ன செய்யறாது வாசிக்கிற வாசிச்சா இலக்கண புல இலக்கண புல சரியான முறையில பொருள் வைக்க இயலாது அப்ப அல் முதர்ரிசு ஜதீதுன் இവിടത്തെ ஜதீதுன் இதுக்கு அலிஃப் லாம் வரல ஜதீதுன் ஜதீதுன் அல் முதர்ரிசு ஜதீதுன் ஆசிரியர் புதியவர் ஆசிரியர் புதியவர் மூணாவது பாருங்க அல் கமீசு நம்ம ஏற்கனவே படிச்சது கமீஸ் என்றால் ஷர்ட் வசிஹுன் அழுக்கானது அல்லபனு பால் கூழானது பாரிதுன் பாரிதுன் அது பாருங்க அடுத்து அல் மஸ்ஜிது பள்ளி வாயில் மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது மஃப்தூஹுன் அல் பாபு மஃப்தூஹுன் கதவு திறக்கப்பட்டுள்ளது அல் பாபு மஃப்தூஹுன் கதவு திறக்கப்பட்டுள்ளது அல் பைத்து மஃப்தூஹுன் புத்தகத்தில் இல்லை நான் வேற உதாரணங்கள் சொல்றேன் உங்களுக்கு அல் பைத்து மஃப்தூஹுன் வீடு திறக்கப்பட்டுள்ளது அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன் பள்ளி வாயில் திறக்கப்பட்டுள்ளது அதே போல பாருங்க அல் ஹஜரு கபீருன் அல் ஹஜரு கபீருன் அல் ஹஜர்னா கல்லு கபீருன்னா பெரியது 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 கபீருன்னா பெரியதுன்னு சொல்லி வந்துட்டு அல்லபனு பால் அல்லபனு பால் பாரிதுன் கூலானது குளிரானது வல்மாஉ வல்மாஉ நீர் ஹாருன் சூடானது வல்மாஉ ஹாருன் சூடானது அதே போல அடுத்தது பாருங்க அடுத்தது எட்டாவது பாருங்க அல் இமாமு ஜாலிசுன் இமாம்ங்கிறது தலைவர் தொழுவிப்பவர் ஜாலிஸ்னா உட்கார்ந்திருக்கிறார் உட்கார்ந்திருக்கிறார் வல் முதர்ரிசு ஆசிரியர் வாக்கிஃபுன் நிற்கிறார் ஆசிரியர் நிற்கிறார் வல் முதர்ரிசு வாக்கிஃபுன் ஆசிரியர் நிற்கிறார் ஆசிரியர் நிற்கிறார் அடுத்தது உதாரணம் அல் கமரு அல் கமரு பஈதுன் அல் கமரு பஈதுன் அல் கமரு பஈதுன் என்னது சந்திரன் தூரத்தில் உள்ளது பஈத் என்றால் தூரம் தூரத்தில் உள்ளது பஈதுன் என்றால் தூரத்தில் உள்ளது சொல்லியே வந்துட்டு பஈத் தூரத்தில் உள்ளது அதே போல பத்தாவது அல் மிந்தீலு மிந்தீலு கைக்குட்டை நதீஃபுன் சுத்தமானது மிந்தில் கைக்குட்டை சுத்தமானது மிந்தீல் சுத்தமானது நவை மிந்தில் சுத்தமானது அடுத்தது இன்னொரு பயிற்சி உண்டு அடுத்த பயிற்சி இந்த பயிற்சியை நான் செய்யல நீங்க தான் மேலுக்கு படிச்சதை வச்சு சொல்லணும் அந்த பயிற்சி என்னங்கிறது நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்றேன் பயிற்சி என்னங்கிறது நான் வாசிச்சு சொல்றேன் நீங்க இந்த பயிற்சியை நீங்க தான் என்ன செய்யணும் புத்தகத்துல செய்யணும் புத்தகத்துல செஞ்சு எடுங்க எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பினாலும் பரவாயில்ல நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் புத்தகத்துல செய்யுங்க இந்த பயிற்சியை நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் புத்தகத்துல செய்யுங்க என்ன இம்ல இம்ல இல் ஃபராக் என்ன இடைவெளியை நிரப்பு இம்ல என்ற நிரப்பு ஃபராக் என்று சொன்னால் இடைவெளி வக்துல் ஃபராக் என்று சொல்லுவோமே நாம வக்துல் ஃபராக் என்றா ஓய்வு நேரம் வக்துல் ஃபராக் புத்தகத்தில் இல்லை நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு வழங்குறதுக்காக சொல்றேன் நான் பாருங்க பாருங்க இம்ல இல் ஃபராக் என்னது இடைவெளியை நிரப்பு வக்துல் ஃபராக் என்ற ஓய்வு நேரம் வக்துன நேரம் வக்துன நேரம் சொல்லுவோமே நாம இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபு மௌகூதா குர்ஆன் வசனம் மௌகூதா நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழுகை குர்ஆன் வசனம் அது
அதே போல வக்த் என்றால் நேரம், வக்துல் ஃபராக் என்றால் இடைவெளி. இந்த இடைவேளை, இடைவெளின்னு சொல்லுவோம். இப்ப ஃபராக் என்றால் இடைவெளி. பாருங்க, இம்லையில் ஃபராக் என்றால் இடைவெளி. இப்ப இந்த இடைவெளி இருக்குது, இந்த ஹஜருங்கிறது பக்கத்துல ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு. அந்த இடைவெளி என்னப்பட்டாம் ஃபீமா எலி, பின்னால வருகின்ற பிவதஇல் கலிம, பிவதஇல் கலிமத்தில் முனாசபா. அன்னை பாருங்க, கலிமத்துன் என்ற சொல்லோட பன்மை கலிமாத். மின் கலிமாத்தில் தாலியா, தாலியா பின்னால் வருகின்ற, தாலியா என்றால், தாலியா என்றால் பின்னால் வருகின்ற, பின்னால் வருகின்ற, பின்னால் வருகின்ற சொற்களில் இருந்து பொருத்தமான சொற்களை இடைவெளியில், இடைவெளியில் வைத்து, பொருத்தமான சொற்களை இடைவெளியில் நிரப்புக. பின்னால் வருகின்ற சொற்களில் இருந்து பொருத்தமான சொற்களை இடைவெளியில் நிரப்புக. இம்ல என்ன, நிரப்பு. ஃபராக் என்றால் இடைவெளி, ஃபராக் என்றால் இடைவெளி, ஃபராக் என்றால் இடைவெளி, ஃபராக் என்றால் இடைவெளி. வக்துல் ஃபராக் என்றால் இடைவேளை, ஓய்வு நேரம், இடைவேளை. வக்துல் ஃபராக் என்றால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு பிரேக். அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, வக்துல் ஃபராக். புத்தகத்தில் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன் நான் புரிஞ்சு கொள்றதுக்காக. அப்ப ஃபீமா எலி, ஃபீமா எலி, எலின்னு சொன்னா வருகின்ற, பின்னால. பிவதஇல் கலிமாத்தி, பிவதஇல் கலிமத்தில் முனாசபத்தி மினல் கலிமாத்தி தாலியா, பின்னால வருகின்ற சொற்களில் இருந்து. இந்த மின் என்ற இடைச்சொல், அது நம்ம பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இடைச்சொற்கள்லாம் தனித்தனியே வரும். சொற்களில் இருந்து பொருத்தமான சொற்களை இடைவெளியில் வைப்பதன் மூலமாக இந்த இடைவெளியை நிரப்பு. பாருங்க, இதுல இருந்து எத்தனை சொல்லு தந்திருக்குது? 1 2 3 4 5, எத்தனை சொல்? 6 சொல் தந்திக்குது. இந்த 6 சொல்லையும் இந்த பொருத்தமான இடைவெளியில நீங்க தான் நிரப்பணும். ஹஜர்ங்கிறது நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்குங்கிறத நீங்க புத்தகத்தில் எழுதணும். அதே போல பாபுங்கிறது எப்படி இருக்கும், அதுக்கு பொருத்தமான சொல். இப்ப பாபுங்கிற சொல்ல இடத்த கொண்டை ஜமீலுங்கிறத போட இயலாது. உதாரணத்துக்கு ஜமீலுங்கிறத போட இயலாது, போட்டா வசனம் பிழையாக வரும். இந்த நம்ம வசனம் சரி, ஆனா புத்தகத்துல தந்த முறையில பிழையா இருக்கும். அது வராக்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும், அது புத்தகத்துல தந்திருக்காங்க, அதே மாதிரி எழுதுங்க. மிண்டில், மிண்டில் என்றால் தெரியுமா உங்களுக்கு? மிண்டில் என்றால் கைக்கூட்டை, லெபன் என்றால் பால். இந்த இடைவெளியில உங்களுக்கு இந்த பொருத்தமான சொல்லப்பட்ட இடைவெளியை நிரப்பணும். நிரப்பினீங்க சேர்ந்து பயிற்சி முடியுது. எத்தனாவது பயிற்சி? 3வது பயிற்சி. 4வது பயிற்சி பாருங்க, 4வது பயிற்சி பாருங்க. இப்ப இங்க சொற்கள் தெரியல உங்களுக்கு, ஏற்கனவே மேலுக்கு சொற்கள் தந்திருக்காங்க. 6 சொல்லுக்கும் 6 சொற்கள் தந்திருக்காங்க. நாம் எப்பயும் புரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பாடம்பரப்புல படிப்போம். இப்ப ஹஜர்ங்கிறது கல்லு, ஹஜர் என்றால் கல். இது முதலாவது சொல். ஒரு வசனத்தை ஆரம்பிக்கும் சொல்லு அல் ஹஜர், வசனத்தை முடிக்கின்ற சொல்லு இந்த சகீலுன் என்ற சொல்லு, பாரமானது. இந்த பாரமானது என்று சொல்லுத்தான் இந்த வசனத்தை முடிக்குது. ஹஜர் என்றா கல்லு, கல்லு மட்டும் வசனத்தை முடிக்கலாதே. இவருக்கு நாம சொல்லுவோம், வசனத்தை ஆரம்பிக்கிற முதலாவது சொல்லுக்கு நாம ஒரு பேர் சொல்லுவோம் முப்ததஉன். முப்ததஉன் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன். நான் பிறகு அந்த பாடம் இதில் இருக்குது, இந்த பாடம் பெற கூட நான் விளங்கப்படுத்துவேன். முப்ததா வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்லு. இந்த சகீலு நீக்கிறதானே, ஹஃபீஃபுன் வசனத்தை முடிக்கிற சொல். இந்த வசனத்தை முடிக்கிற சொல்லுக்கு சொல்லுவோம் நம்ம ஹபருன் சொல்லுவோம். ஹபருன், ஹபருன். வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்லுக்கு நம்ம சொல்லுவோம் முப்ததஉன். அவருக்கு அதுக்கு சொல்லுவோம் நம்ம எழுவாய். முப்தத வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்லு எழுவாய். சகீலுன் பாரமானது, வசனத்தை முடிக்கிற சொல்லுக்கு நம்ம சொல்லுவோம் ஹபருன். ஹபர் என்றால், ஹபர் என்றால் பயனிலை, எழுவாய் பயனிலை. ஒரு வசனம் முடிகிறது, ஹஜர மட்டும் வச்சு பொருள் எடுக்கிறது. கல்லுன்னு நம்ம ஒன்று வசனம் பூர்த்தி இல்லை, சகீலுன்னு சேர்த்தோம்னா வசனம் பூர்த்தி. அப்ப ஹஜர் பாரமானது, வசனம் முடிஞ்சு. அவருக்கு நான் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்கிறவருக்கு முப்ததஉன் சொல்லுவோம், வசனத்தை முடிக்கிறவருக்கு என்ன செய்வோம் நம்ம ஹபர்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு பாடம் முடியக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அது நேரம் இருந்தால் நான் உங்களுக்கு அதை ஒயிட் போர்ட்ல எழுதி வழங்கப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய பிறகும் என்ன செய்ய அந்த பாடம் தனிப்பாடம் இருக்கிறது. இப்ப பாருங்க, இதுல வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் தரல நம்மளுக்கு. பாருங்க,
இம்ல இல் ஃபராக், அதே மாதிரி தான் இடைவெளியை நிரப்புங்கள். இடைவெளியை நிரப்பு ஃபீமா எலி, பின்னால வருகின்ற பிவதஇ கலிமத்தின் முனாசபத்தின், முனாசபான பொருத்தமான, முனாசபான பொருத்தமான, முனாசபா முனாசபான பொருத்தமானது, முனாசபான பொருத்தமான என்று சொல்லலாம். பொருத்தமான நேரம், பொருத்தமான, இப்ப பொருத்தமான சொல்லை வைப்பது கொண்டு, வைப்பதன் மூலம் பின்னால வருகின்ற இடைவெளியை நிரப்பு. ஃபராகன இடைவெளி. இப்ப பாருங்க, இதுல வசனம் முடிகிற சொல்ல தந்தியாங்க. நம்ம அதுக்கு அரபுல சொல்லுவோம் ஹபர், ஹபர்னு சொல்லுவோம், பயனிலை. ஹபர் என்றால் பயனிலை. பாருங்க, நதீஃபுன் சுத்தமானது, சுத்தமானது என்று சந்திக்காங்க. இதுக்கு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்லு நம்மளுக்கு தெரியல. அவருக்கு நம்ம முப்தத உன்னு சொல்லுவோம், முப்தத உன். அந்த முப்தத நம்மளுக்கு தெரியல, முப்ததாங்கிறது தெரியல. அப்ப நாம என்ன செய்யணும்? இப்ப மேலுக்கு நாம இந்த பயிற்சியில முப்ததா தந்திருக்காங்க, வசனத்தை ஆரம்பிக்கிற சொல்ல தந்திருக்கிறாங்க. நாம ஹபரை கொண்டுரணும், வசனத்தை முடிக்கிற சொல்ல கொண்டுரணும். அப்பதான் பயனுள்ள வசனமாக மாறும். கல் என்றால் மட்டும் வசனம் முடியாது, பாரமானது என்றால் வசனம் என்ன செய்யும், முடிஞ்சிடும். அப்ப அல் ஹஜரு சகீலுன், கல் பாரமானது. ஆனா இந்த இரண்டாவது பயிற்சியில, இந்த பயிற்சியில, நாலாவது பயிற்சியில வசனத்தை முடிக்கிற சொல்ல ஹபரை தந்திருக்கிறாங்க, ஹபரை தந்திருக்கிறாங்க. நீங்க பொருத்தமான முப்ததா எழுவாய் சொல்லை கொண்டு வர வேண்டும். எழுவாய் சொற்களை நீங்கள் வடத்தை கொண்டு வரணும். வெறும் எழுவாய் சொற்களை போட்டீங்கன்னா அதுக்குரிய சரியான பொருள் வரும். எழுவாய் சொற்கள் எப்படி தந்திருக்காங்க? தனியே சும்மா தரலையே. அல் ஹஜரு, அல் கமரு, அல் மிந்தீலுன்னு தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடைவெளியிலேயும் பொருத்தமான, இந்த இடைவெளியிலேயும் பொருத்தமான எழுவாய் சொல்லை, முப்ததா என்ற சொல்லை நாங்கள் போட வேண்டும். போட்டா அந்த வசனம் பூர்த்தியான வசனமா வரும். இப்ப பாருங்க பாப்போம். இதுக்கு உதாரணம், ஒரு உதாரணம் சொல்றேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அல் கமீசு, பாருங்க, அல் கமீசு என்றால் ஷர்ட். நதீஃபுன் சுத்தமானது, அல் கமீசு நதீஃபுன் சுத்தமானது, தூய்மையானது. நதீஃபுன் சுத்தமானது சொல்லலாம், தூய்மையானதுன்னு சொல்லலாம். வேற பொருட்களும் என்ன செய்யுது சொல்லலாம். அப்போ கமீசு நதீஃபுன், ஷர்ட் சுத்தமானது, தூய்மையானது, வெண்மையானது என்று சொல்லலாம். பாருங்க, இப்ப படத்த இந்த ஹபரை தந்திருக்காங்க. ஹபர் என்றால் பயனிலை. ஹபர் என்றால் என்ன? பயனிலை சொல்ல தந்திருக்காங்க. இரண்டாவது சொல் வசனத்தை ஆரம்பிக்கிற முப்ததா என்ற அந்த சொல்ல நம்மளுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்ப நாம என்ன செய்யணும்? இதே மாதிரி, இதே மாதிரி இந்த அலிஃப்லாமோட, இந்த அலிஃப்லாமுடன் இந்த சொற்கள் என்ன செய்யணும்? நாம பொருத்தமான சொற்கள் எழுதணும். இதே மாதிரி என்ன செய்யணும்? அலிஃப்லாம் இல்லாம எழுதப்படும். அலிஃப்லாமோட என்ன செய்யணும்? நாம அந்த சொற்களை எழுதணும். நம்ம பிறகு இலக்கணம் என்ற அந்த பாடம் பெறப்போகல அதுக்கு ஏன் நம்ம அலிஃப்லாம் போடுறோம், ஏன் போடப்படாங்கிறது நம்ம என்ன செய்வோம்? நம்ம படிப்போம். அதுக்கான காரணங்களை பிறகு படிப்போம். ஆனா முப்ததாக்கு எப்பயும் நம்ம அலிஃப்லாமோட தான் என்ன செய்யணும்? எழுதணும். எக்காலமும் முப்ததாவை அலிஃப்லாமோட எழுதணும். முப்ததான் என்ன? ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். முப்ததான் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். பாருங்க, பாருங்க, அல் ஹஜருங்கிறது வசனத்தை ஆரம்பிக்குது. அல் கமருங்கிற சொல் வசனத்தை ஆரம்பிக்குது. அல் மிந்திலுங்கிறது வசனத்தை ஆரம்பிக்கிற சொல். பாபு வசனத்தை ஆரம்பிக்கிற முதலாவது சொல் முப்ததா. அதுக்கு அரபுல சொல்லுவோம். ஆரம்பிக்கிற எழுவாய்க்கு நம்ம சொல்லுவோம் முப்ததான்னு சொல்லுவோம். அல் ஒரக்குங்கிறது பேப்பர், தாள், அதுக்கு நம்ம முப்ததான்னு சொல்லுவோம். அல்லபனு பால், அல்லபனு பால், அதுக்கும் முப்ததா. வசனத்தை ஆரம்பிக்கிற சொல் எழுவாய். பயனிலையை நாம என்ன சொல்லணும்? இதுல பயனிலை எழுதணும், இதுல பயனிலை எழுதணும், ஹபர் எழுதணும். இந்த பயிற்சியில நீங்க என்ன செய்யணும்? முப்ததாவை என்ன செய்யணும்? எழுதணும். முப்ததா எழுதணும். இந்த ரெண்டு பயிற்சியும் கட்டாயமாக செய்யணும். இந்த ரெண்டு பயிற்சியை நீங்க கட்டாயமாக செய்யணும். செஞ்சாதான் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல ஒரு ஒரு பயிற்சி செஞ்ச எழுதின ஒரு திருப்தி ஒன்று வரும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சொற்களும் பாடமாகும். ஒரு சிறிய ஒரு வசனத்தை நம்ம ஆரம்பிச்சு எழுதியிருக்கோம், ஒரு வசனத்தை ஆரம்பிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம் என்ற ஒரு திருப்தி ஒன்று வரும் இன்ஷா அல்லாஹ். அது பாருங்க, அல் கலிமாத்து அல் ஜதீதா. நம்ம ஏற்கனவே இந்த சொற்கள் வந்திருக்குது. அல் கலிமாத்து ஜதீதான் என்ன? இந்த பாடத்துல வர புதிய சொற்கள், நம்மளுக்கு தெரியாத புதிய சொற்களை போட்டியான், பாக்ஸ்ல போட்டியான். புதிய சொற்கள். கமர் என்றால் என்ன? சந்திரன். ஜதீதுன் என்றால் என்ன? புதியது, புதியவன் சொல்லலாம். கதீம் என்றால் பழையது, பழையவன். வசிகுன் அழுக்கு, அழுக்கானது.
அழுக்கானவன் சொல்ல போறது முன்னால வர சொல்ல போறது பொருள் மாறும். நதீஃபுண்டா சுத்தமானது, நதீஃபுண்டா சுத்தமானது, ஹாருண்டா சூடானது, பாரிதுண்டா குளிரானது, சகீருன் என்றால் சிறியது, கபீருன் என்றால் பெரியது, மஃப்தூஹன் என்றால் திறக்கப்பட்டுள்ளது, மக்சூர் என்றால் உடைக்கப்பட்டுள்ளது, சகீருன் என்றால் பாரமானது, ஹஃபீஃபுன் என்றால் மென்மையானது, பாரம் குறைந்தது, ஜமீலுன் என்றால் அழகானது, வாகிஃபுன் என்றால் நிற்கிறான், ஜாலிசுண்டா உட்கார்ந்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான். இதுதான் இந்த இரண்டாவது பயிற்சியில இந்த இரண்டாவது பாடத்துல பயிற்சி. இந்த சொற்கள் புதிய சொற்கள். இது எதுவும் டவுட்டுகள் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்ப இதுல வந்து அல் கலமு அல்லண்டு வந்து சின்ன சின்ன தன்வீன் வர மாட்டா, பொம்மா வரும், கலமு ஜதீதுன் என்று வரும். அப்ப அது மாதிரி இப்ப கலமுன் ஜதீதுன் அப்படி எழுதலாமா? கலமுன் அல் போர் கலமுன் ஜதீதுன் என்றால் புதிய பேனை பொருள் வரும். நான் சொன்னேன் என்ன, புதிய பேனை. கலமுன் ஜதீன் அலிப்லாம் போடாம எழுதினோம்னா புதிய பேனை பொருள் வரும். அது நம்ம பண்பாக மாத்துவோம், அது பண்பா மாறிடும் அது. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நீங்க கேட்கீங்க அது கலமும், உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் என்ன இதுல இருக்கிற உதாரணத்தை. இப்ப ஹஜருன் பாருங்க, பாருங்க 15ஆம் பக்கம் பாருங்க. எந்த இதுல 15, இதுல புத்தகத்துல 15ஆம் பக்கம் மாட்டுது. அந்த இதுல அல் ஹஜர்னு பாருங்க. இப்ப நீங்க அலிப்லாம் போடாம ஹஜருன் சகீருன் எழுதினால், அலிப்லாம் போடாம ஹஜருன் சகீருன் எழுதினீங்கன்னா பாரமான கல்லுன்னு மாறிடும். பாரமான கல், பாரமான கல். அப்ப இந்த சகீலுங்கிறது இந்த ஹஜர வர்ணிக்கிறதாக மாறிடும், வர்ணிக்கதா மாறிடும். இப்ப அது நாம தனிய வேற பாடத்துல படிப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், முதலாவது ஆரம்பிக்கிற சொல் முப்ததா. அந்த சொல்லுக்கு நம்ம எப்போதும் அலிப்லாம கொண்டுதான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் இந்த வசனம் பூர்த்தியான வசனமா முடியும். இப்ப பாருங்க, பாரமான கல் என்றால் அந்த வசனம் பூர்த்தியான வசனம் இல்ல. அப்ப பாரமான கல் என்ன ஒரு கேள்வி கொண்டு வரும். உடைக்கப்பட்டுள்ளதா இல்லது எறியப்பட்டுள்ளதா கேட்க நம்ம ஒரு கேள்வி வந்து வரும். இப்ப இங்க அலிப்லாம முன்னால போட்டு எழுதினோம்னு சொன்னா அது ஒரு வசனத்துல முப்ததா ஆரம்ப சொல்லு. சகீருன் என்றால் பாரமானது, கல் உடைக்கப்பட்டுள்ளது, கல் கல் பாரமானது, கல் பாரமானது என்ற பொருள் வரும். கல் பாரமானது வரும். அப்ப நம்மளுக்கு எப்பயும் நாம ஞாபகம் வச்சிருக்கணும், முப்ததா என்று சொல்ல ஆரம்பிக்கிற சொல் எப்போதும் அலிப்லாமை கொண்டுதான் ஆரம்பிக்கும். தனிய அலிப்லாம் இல்லாம நீங்க கேட்டது மாதிரி அலிப்லாம் இல்லாம ஹஜருன் சகீருன் கலமுன் ஜதீதுன் என்ற ஆரம்பிக்க மாட்டான். கலமுன் ஜதீதுன் என்றால் புதிய பேனை, கலமுன் ஜதீன் என்றால் புதிய பேனை. அந்த 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 கலமுக்கு அல் கலமு ஜதீதுன் என்று நாம போட்டோம்னா பேனை புதியதாகும், வசனம் பூர்த்தியாகும். நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்தை நாம் அலிபிலாம சேர்த்தாய் அது எழுவாய். ஒரு சொல்லுடைய துவக்கம் ஆரம்பம் முப்ததா, அது அரபுல முப்ததான்னு சொல்லுவோம். அதே போல நாம ஹபரை சொல்ல போக்குள்ள ஹபருக்கு அலிபிலாம் இல்லாம, பயனிலை சொல்ல போக்குள்ள ஹபருக்கு பயனிலை இல்லாம நாம சொல்லுவோம். முப்ததா ஹபருங்கிற பாடம் தனிப்பாடமாக பின்னால் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம படிப்போம், படிப்போம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வர பாடம். இப்ப நம்மளுக்கு இதுல வழங்கி கொள்ள வேண்டியது, முதலாவதுல இதுல உங்களுக்கு இந்த பயிற்சியில ஹபரை சேர்க்க வேண்டியது, பயனிலையை சேர்க்க வேண்டியது. இந்த பயிற்சியில எழுவாயை சேர்க்க வேண்டியது முப்ததா. இதுல எல்லாத்துக்கும் அலிபிலாம் போட்டு தான் எழுதணும். அலிபிலாம் போட்டு எழுதினீங்கன்னா தான் முப்ததா ஹபர் எழுவாய் பயனிலை ஒரு பூர்ணமான ஒரு வசனத்துக்குரிய பொருள் வரும். அலிபிலாம் போடாம தனி உதாரணத்துக்கு நதீஃபுன் கமீசுன் நதீஃபுன் எழுதினீங்கன்னா, கமீசுன் நதீஃபுன்டா சுத்தமான ஆடைன்னு வரும். சுத்தமான ஆடை, தூய்மையான ஆடைன்னு பொருள் வரும். தூய்மையான ஆடைன்னு பொருள் வந்தா நமக்கு இந்த வசனம் பூர்த்தி இல்லை, வசனம் பூர்த்தி இல்லை. விவரத்தை என்ன போடணும், அல் கமீசு, அல் கமீஸ் தான் முப்ததா. இப்படி போட்டோம்னா முப்ததா அதான் எழுவாய் ஆரம்ப சொல். இப்ப வசனம் பூர்த்தி ஆகும். அல் கமீசு நதீஃபுன், அல் கமீசு நதீஃபுன் ஆடை
ஷர்ட் நதீஃபுன் சுத்தமானது, தூய்மையானதுன்னு சொல்லலாம். வேற டவுட் எழுதிக்கிறா? கிளியர் ஆயிட்டா? அப்ப இப்ப ஹபர் தன்வீன் பெற்று வர மாட்டான், தம்மா மட்டும்தான் பெற்று வரும், அல் வச்சும் வர மாட்டான். ஹபருங்கிறது அலிஃப்லாம் பெறாது, ஹபருங்கிறது அலிஃப்லாம் பெறாது, லம்மத்தைனோட வரும். ஹபருங்கிற முப்ததா எப்பயும் இந்த அலிஃப்லாம் பெற்று வரும். ஹபருங்கிறது அலிஃப்லாம் பெறாம லம்மத்தைனோட வரும். பாருங்க, நம்ம படிச்ச எல்லா உதாரணங்களையும் பாருங்க, அப்படித்தான் நீக்குது. பாருங்க, நான் உங்களுக்கு மேலுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்க, இந்த 10 எந்த உதாரணம். சந்தர்ப்பத்திலையும் அப்படித்தான் இது கஸ்ரத்தைன் வர மாட்டானா? எப்படி கஸ்ரத்தைன் வராது. கசரா கசரத்தையும் பெறாது. நம்ம அது பிறகு படிப்போம். ஹபர் ஓ, கசரா ஹபர் கசரத்தையும் சொல்லுங்க. ஓகே ஓகே, இப்ப விளங்கிட்டு. முப்ததாக்கு எப்போதும் நம்ம விளங்கணும், முப்ததான்னு சொல்லக்கூடிய எழுவாய்க்கு லம்மத்து, லம்மத். மக்சூருன்னு சொல்லக்கூடிய பயனிலைக்கு லம்மத்தை. ஏன்னா அலிபிலாம் முன்னால போடலையே, அலிபிலாம் போட்டா கருத்து மாறும். உடைக்கப்பட்ட மேசைன்னு பொருள் மாறும், உடைக்கப்பட்ட மேசைன்னு பொருள் மாறும். அப்ப நம்ம ஹபருக்கு பயனிலைக்கு அலிபிலாம் போட மாட்டோம், அலிபிலாம் போட மாட்டோம். அப்ப அலிபிலாம் போடலைன்னா லம்மத்தைன் வரும், இரண்டு லம்மத்துகள். முன்னுக்கால் மக்தபுன்னு வருது தானே மேசை, அதுக்கு நம்ம அலிபிலாம் போட்டிருக்கோம். எப்போதும் முப்ததாக்கு லம்மத்து தான் வரும். அப்ப அல் மக்தபு மக்சூரும், மேசை உடைக்கப்பட்டுள்ளது. அவள் கமீசு வசிஹுன், ஆடை அழுக்கானது. எல்லா உதாரணங்களையும் பாருங்க, எல்லாத்துக்கும் அலிஃபிலாம் இருக்கு. ஆனா அலிஃபிலாம் பெறாம ஒரு சந்தர்ப்பம் பெறும், அலிஃபிலாம் பெறாம ஒரு சந்தர்ப்பம் பெறும். இன்ஷா அல்லாஹ் அது எந்த சந்தர்ப்பங்கிறத நம்ம பிறகு படிப்போம். எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள எழுதி படிச்சு குழப்ப தேவையில்ல. பாடம் 10 நிமிஷத்துல பாடம் முடியுது, 5-6 நிமிஷத்துல. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? சரி, பாருங்க, அடுத்தது பாருங்க கீழுக்கும் அதே உதாரணம் தான். பாருங்க, கீழுக்கு நஜ்முண்டா நட்சத்திரம், நஜ்முண்டா ஒரு நட்சத்திரம், ஏதாவது ஒரு நட்சத்திரம். நஜ்முன் என்றா நட்சத்திரம், ரஜுலுன் என்றா மனிதன். நம்ம ஏற்கனவே படிச்சோம், இந்த சொல்ல படித்தோம். ரஜுலுன், ரஜுலுன் இந்த மனிதன். அர் ரஜுல் என்ற ஒரு மனிதன், அர் ரஜுலுன் என்ன மனிதன். தீக்குன்னு என்ன சேவல், தீக்கு என்றால் சேவல். அத்தீக்குன்னு என்ன ஒரு சேவல். தாலிபுன் என்ன ஒரு மாணவன், தாலிப் என்றால் என்ன ஒரு மாணவன். அத்தாலிபுன் என்ன, அத்தாலிபுன மாணவன். பாருங்க, பின்னால நிறைய பயிற்சி சந்திக்க, நிறைய உதாரணங்கள் சந்திக்க. பாருங்க, அந்நஜ்மு பாருங்க, முப்ததா எழுவாய் சொல்லு அலிபிலாமோட ஆரம்பிச்சிருக்குது. பஈதுன் தூரத்தில் உள்ளது. ஹபருக்கு அலிபிலாம், எப்போதும் ஹபர் அலிபிலாம் தவிர்ந்து இல்லாமல் வரும். ஹபர் என்பது எப்போதும் அலிபிலாம் தவிர்ந்து அலிபிலாம் இல்லாமல் வரும். அப்பதான் இந்த ஹபர் பயனில்லை என்ற பொருளை கொடுக்கும். இதை ரெண்டுக்கும் அலிபிலாம் போட்டோம்டா தூரத்தில் உள்ள நட்சத்திரம் பொருள் மாறிடும். தூரத்தில் உள்ள நட்சத்திரம் பொருள் மாறிடும். நம்ம ஹபருக்கு என்ன செய்ய மாட்டோம், ஹபர் என்றால் என்ன பயனிலை, வசனத்தை முடிக்கிற சொல்லு. பாருங்க, இது ஆரம்பிக்கிற சொல் நஜ்ம் நட்சத்திரம், பஈதுன் தூரத்தில் உள்ளது, தூரத்தில் உள்ள இதை முடிக்கிற சொல். அப்ப இது என்னது, ஹபர்னு சொல்லுவோம். இருக்கு நாம ஹபர்னு சொல்லுவோம். இது பின்னால இந்த பாடத்தில் இருக்கு, நம்ம 2வது 3வது 4வது பாடத்தில் இருக்குது. பஈதுன் தூரத்தில் உள்ளது. பாருங்க அடுத்தது, அர்ரஜுலு வாகிஃபுன் மனிதன் நிற்கிறான். அர்ரஜுலு வாகிஃபுன் தெரியுமா உங்களுக்கு? வாகிஃபுன் ஏற்கனவே படிச்சு நம்ம எழுதிக்க, திருப்பி திருப்பி எழுத தேவையில்லை. ஏற்கனவே எழுதின சொல்ல மீண்டும் எழுத தேவையில்லை, நேரங்கள் சும்மா வீணாகும். அடுத்த பாருங்க, சுக்கரு ஹெல்வுன் என்னது, சீனி என்ன செய்யும், இனிப்பானது. ஹெல்வுன் உண்டால் இனிப்பானது, ஹெல்வுன். நம்ம சில ஹலாவா இதெல்லாம் பயன்படுத்தும் நம்மளோட இதுகளில், ஹல்வா ஹலாவாங்கிறதெல்லாம் ஹெல்வுன் இதெல்லாம் பயன்படுத்தும், ஹெல்வுன். அதே போல அத்தாலிபு மரீதுன், மரீதுன்ற புதிய சொல், மரீதுன்ற நோயாளி, மரீதுன்ற நோயாளி. அத்தாலிபு மாணவன், மரீதுன் நோயாளி ஆவான், நோயாளி ஆவான். முடிஞ்சு வசனம். அத்தாலிபு மரீதுன், அத்தாலிபு மரீதுன். அத்தாலிபு மாணவன், அத்தாலிபு மாணவன், மரீதுன் நோயாளி, மரீது அது நோயாளிக்கு மரீது. அத்தீக்கு ஜமீலுன் சேவல் அழகானது, சேவல் அழகானது. ஜமீல் பாருங்க, அத்தீக் எல்லாத்துக்கும் அலிபிலாம், முப்ததா எல்லாத்துக்கும் அலிபிலாம் இல்லை, ஹபர் ஒன்றுக்கும் அலிபிலாம் இல்லை. எது ஹபர் ஒன்றுக்குமே அலிபிலாம் இல்லை, எல்லா முப்ததாக்கும் அலிபிலாம் இல்லை. பாருங்க அடுத்தது, தஃப்தரு தஃப்தர் என்றால் கொப்பி, தஃப்தர் என்றால் என்ன கொப்பி, தஃப்தர் என்றால் கொப்பி. தஃப்தரு ஜதீதுன், ஜதீதுன் புதியது என்ன,
தஃப்தரு ஜதீதுன், கொப்பி புதியதாகும். வசனம் முடியுது. புதிய கொப்பின்னு நம்ம பொருள் எடுக்க இயலாது. புதிய கொப்பின்னு எடுக்கணும். இதே தஃப்தருக்கு ஒரு அலிஃபிலாம் அல் ஜதீதுக்கு போட்டோம்டா புதிய கொப்பின்னு மாறிடும். இப்ப கபருக்கு அலிஃபிலாம் போட மாட்டோம். அத் தஃப்தரு ஜதீதுன், கொப்பி புதியதாகும். அத்தாஜிரு, தாஜிர்னா வியாபாரி, தாஜிர் என்றால் வியாபாரி. கனியுன், கனின்னு நம்ம ஆக்களுக்கு பேர் இருக்குது. கனியுங்கிற பேர் கனி, அது நம்ம சரியா கனி கனின்னு சொல்றோம். அது கனி இல்ல கனி. கனி என்றால் பணக்காரன், வசதியானவன். அல்லாட இதுலயும் இருக்குது. அப்துல் கனி இந்த அந்த சொல்ல நம்ம உச்சரிக்கணும். கனின்னு சொல்லி தனியன்னு சொல்லாது, யாருக்கு நம்ம பேர் வைக்கிறாது. அப்துல் கனி அல்லாவோட அஸ்மா சிஃபாத் இருக்கிறதால நம்ம அப்துல் கனின்னு சொல்ல நம்ம பயன்படுத்தணும். அப்ப கனி, அப்ப தாஜுல் கனியும் தனியே சொல்ல போல அப்துல் கனின்னு சொல்லணும். அத்துக்கான் அடுத்தது, துக்கான் என்றால் கடை. அத்துக்கான் என்றால் கடை. அத்துக்கான கடை மஃப்தூஹுன், திறக்கப்பட்டுள்ளது. வசனம் முடிஞ்சு. கடை திறக்கப்பட்டுள்ளது, வசனம் முடிஞ்சு. அடுத்தது அல் வலது, அல் வலது பிள்ளை, சிறுவன். ஃபகீருன், ஃபகீர் நம்ம பயன்படுத்துற சொல். ஃபகீர்னா ஏழை. ஃபகீர் என்றால் ஏழை. ஃபகீர் என்றால் ஏழை. ஃபகீர் என்றால் ஏழை. ஃபகீர் ஃபுகரா, ஃபகீருடைய ஜம்மு ஃபுகரா, ஏழைகள். அல் வலது சிறுவன், ஏழை, ஏழையாவான் என்று பொருள். அதே போல 10வது அத்துஃபாஹு லதீதுன், என்னது அப்பிள். துஃபாஹ் என்றால் அப்பிள். அப்பிள் லதீதுன் என்ன சுவையானது. லதீதுன் சுவையானது. அத்துஃபாஹு லதீதுன், துஃபாஹு லதீதுன். அப்பிள் லதீதுன் சுவையானது. துஃபாஹு லதீதுன், அப்பிள் சுவையானது. அப்பிள் சுவையானது. அப்பிள்ங்கிற புதிய சொல் தானே, அதை எழுதி கொள்ளுங்க. லதீதுங்கிற புதிய சொல், துக்கானுங்கிற புதிய சொல், தஃப்தருங்கிற புதிய சொல், ஃபக்கீருங்கிறது புதிய சொல், நமக்கு தெரிஞ்ச சொல். ஹல்வுங்கிற புதியது. புதிய சொற்கள் வந்தா மட்டும் எழுதிங்க. அடுத்த தபீப் உண்ட வைத்தியர் இந்த சொல் ஏற்கனவே வந்திருக்குது. தவீல் உண்ட நீளமானவர், நீளமர். தவீலுன் நீளமானவர், நீளமானவர். வைத்தியர் நீளமானவர், வைத்தியர் நீளமானவர். தவீல் உண்ட நீளமானவர். வல் மரீது நோயாளி, மேலும் வா வந்த மேலும். வல் மரீது நோயாளி. கசீருன், கசீருன்னால் குட்டையானவர். வல் மரீது கசீரும் நோயாளி குட்டையானவர், நோயாளி குட்டையானவர்.